அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு லட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. கண்டிப்பாக ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். மொத்தமாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் மாவுன்னா 250 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். அதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். அதான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு, அடுப்பில் செய்தது. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். அதுக்காக தான் லைட்டாக வறுப்பட்டால் போதும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுப்பட்டால் போதும். இந்த அளவுக்கு நெய் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வைக்கவும் முடியும் இந்த லட்டுவை. இப்போ பாருங்கள், லைட்டாக வறுபட்டுச்சு ரவை. இப்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராமுங்க இது. இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வறுக்க போகிறோம். வறுத்தே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்தோலே 1/2 கப் அளவுக்கு நெய், அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெய்யுமே நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். நம்ம அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே மாவு வந்து நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நல்லா வாசமும் வரும். இப்போது மாவு வந்து நல்லா வறுப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா வாசம் வரும். இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சின பால் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ அப்படியே கலந்து விட மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. இப்போது கலந்து விட்டே இருங்க. 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த லட்டு கெடாமல் இருக்கணும். பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரணும். கலந்து இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போது இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவை தனியாக. இது இருக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம நட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்தாச்சு. இதோட முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இது இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் எந்த கப் அளவில் நம்ம வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் துருவிட்டு வெல்லத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து நட்ஸ் சேர்க்க போகிறோம். பாதாம், முந்திரி 2மே எடுத்திருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தோலே ஒரு ஸ்பூன் மாவு, அதை நம்ம சேர்த்துடலாம். அதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அரைச்சதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரல அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக பிடிக்க வருது. நல்லா கலந்து விட்டிங்கனாங்களே உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க லட்டு பிடிக்க. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான ஒரு லட்டு நமக்கு ரெடி பண்ணிட்டோம்.
ரொம்ப சூப்பர் தான். ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்ச அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணாமல், லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.